இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட பேரு ஆட்டோக்காரரின் ஒரு நாள் பயணம். சென்னையில ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு குமார்னு சொல்ற ஒருத்தர். அவர்கிட்ட ஒரு பயணி ஒருத்தர் வந்து, ஐயா, நான் மதுரைக்கு பஸ்ஸுக்கு போகணும், எனக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுறீங்களா, எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டாரு. உடனே அவரு, ஐயா, அங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் விடணும்னா 300 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அந்த பயணி, 300 ரூபாவா? 300 ரூபானா ரொம்ப அதிகங்க, 200 ரூபாய் போட்டுக்கிறேங்க, நான் 200 ரூபாய் தர்றேன், என்னை இறக்கி விடுங்க, எனக்கு லாஸ்ட் பஸ் போயிட போகுது அப்படின்னு சொன்னாரு. உடனே இந்த ஆட்டோக்காரரு, ஐயா ஐயா, மதுரைக்கு எந்நேரமும் பஸ் இருக்கு, அதனால எந்த கவலையும் வேணாம், ஆனா எனக்கு 200 ரூபாய்லாம் கட்டாது, சரி உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நீங்க 250 ரூபா தாங்க, உங்களை நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு ஆட்டோக்காரரு. சரின்னு இந்த பயணியும் ஒத்துக்கிட்டாரு. ஆட்டோல ஏறினாங்க. 2 பேரும் போயிட்டே இருந்தாங்க. போயிட்டு இருக்கிற வழியில இந்த பயணி சொன்னாரு, ஐயா, நான் இங்க இருந்து போறதுக்கு எப்படியும் விடிஞ்சிரும், அதனால எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போனா நல்லா இருக்கும், ஏதாவது சாப்பாடு கடையில நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஐயா, ரோட்டு கடைனா ஓகேவா அப்படின்னு கேட்டாரு ஆட்டோக்காரரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நீங்க எந்த கடையிலனாலும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னாரு பயணி. ஒரு கடையில போய் 2 பேரும் நின்றாங்க. 2 பேருமே அந்த இடத்துல சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பயணி காசு கொடுத்துட்டு கிளம்புறதுக்காக போனாரு. கடைக்காரர்கிட்ட எவ்வளோன்னு கேட்டாங்க. 150 ரூபாய் ஆச்சியா அப்படின்னு சொன்னாங்க அந்த கடைக்காரவங்க. உடனே அந்த பயணி, இந்தாங்க 200 ரூபாய் அப்படின்னு எடுத்து கொடுத்தாரு. 50 ரூபாய் சில்லறை இல்லையே, இப்ப எல்லாம் யாரு சில்லறைய கையில வச்சிருக்கிறா, எல்லாரும் போன்ல ஜிபே போன்பேன்னு மாறிட்டாங்க, யாரும் கையில கொடுத்து சாப்பிட்றது இல்ல, அதனால கல்லால சில்லறையே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்ன, நைட்டு நான் இந்த வழியா தான் வருவேன், நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட்டுட்டு என்னோட பணத்தை மிச்சம் வந்தா கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த பயணி. அப்படியாப்பா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி போட்டாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து புறப்பட்டாங்க ஆட்டோக்காரரும் பயணியும். 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஆட்டோக்காரர், ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா அப்படின்னு கேட்டாரு. என்ன சந்தேகம், கேளுங்க அப்படின்னு சொன்னாரு பயணி. உடனே ஆட்டோக்காரர் சொன்னாரு, நீங்களும் இங்க இருந்து மதுரை போறீங்க, உங்களை பார்த்தாலும் சென்னைக்காரர் மாதிரி தெரியல, மதுரைக்காரர் தான் போல, இனிமே நீங்க திரும்ப இங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, அப்புறம் ஏன் அந்த அக்காட்ட நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன், அப்ப கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த பயணி சொன்னாரு, எத்தனையோ பேருக்கு அந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க, இவ்வளோ வயசாகியும் உடம்புல தெம்போட நின்று வேலை பார்க்குற அவங்களுக்கு ஃப்ரீயா இந்த 50 ரூபா வச்சுக்கிறீங்கன்னு சொன்னா வாங்குவாங்களா? அதனாலதான் நைட்டு வர்றேன்னு சொன்னேன். அவங்க இப்ப என்ன நினைப்பாங்க, வரும்போது சாப்பிட்டுக்கிருவாருன்னு நினைப்பாங்க, இது ஃப்ரீயா கிடைச்சது இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் நான் இனி வரப்போறதில்ல, வந்தாலும் இங்க வந்து சாப்பிடுவேனாலும் எனக்கு தெரியாது, அதனால அந்த 50 ரூபா அவங்களுக்கு என்னோட டிப்ஸா இருக்கட்டுமே, பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போறோம், டிப்ஸு சாதாரணமா கேட்டு வாங்குறாங்க, ஆனா இப்படி சின்ன சின்ன கடைகள்ல நம்ம பேரம் பேசிதான் காசு கொடுத்துட்டு வருவோம், அதனால இந்த 50 ரூபால ஒன்றும் ஆக போறதில்ல அப்படின்னு சொன்னாரு அந்த பயணி. உடனே பேருந்து நிலையத்துக்கு போய் நின்றுச்சு ஆட்டோ. இறங்கின உடனே, இந்தாங்க, நான் பேசின மாதிரி 250 ரூபாய் அப்படின்னு எடுத்து கொடுத்தாரு பயணி. ஆட்டோக்காரரு 50 ரூபாவை திருப்பி கொடுத்து, ஐயா, இந்த 50 ரூபாவை நீங்களே வச்சுக்கிருங்க. என்ன, 250 ரூபா தானே பேசணும், அதனாலதான் 250 ரூபா கொடுத்தேன். இல்ல, இந்த 50 ரூபாய் இருந்தா எனக்கு மட்டும்தான் உதவும், நீங்க போற வழியில எத்தனை பேருக்கு உதவுவீங்கன்னு தெரியாது, இந்த 50 ரூபாயில யாராவது சாப்பிட்டாங்கன்னா அந்த நன்மை எனக்கு வந்து சேரட்டுமே அப்படின்னு சொன்னாரு. சந்தோஷமா பயணி போனாரு. ஆட்டோக்காரரும் சந்தோஷமா போனாரு. அன்னைக்கு ஃபுல்லா ஆட்டோக்காரருக்கு எந்த ஒரு துக்கமும் தெரியல. ஃபுல்லா சந்தோஷமா நிறைய பயணிகள் வந்தாங்க, ஏத்தி இறக்கிட்டு இருந்தாரு. எப்போதும் கிடைக்கிறத விட அதிகமாவே அன்னைக்கு வருமானம் வந்துச்சு. ஆமாங்க, உதவி செய்யுங்க, கடவுள் உங்களுக்கு உங்களோட கையையும் ஆசீர்வதிப்பாரு. எதிர்பாராம செய்யற உதவி அது உங்களுக்கும் உதவும். இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு, அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க.